குட் மார்னிங். நான் கம்பெனி சைடு சேத்து. இன்னைக்கு என்ன ஜிஎஸ்டி டிப்ஸுங்கிறத ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வாய்ஸ் ரெக்கார்டில் போட்டிருந்தேன். இப்போ ஒன் பை ஒன்னாக நான் வந்து ஒரு யூடியூப்பில் போடலாம், ரொம்ப பேருக்கு வந்து சௌரியமாக இருக்குங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன். இப்போ இன்னைக்கு காலைல போட்டிருந்த டிப்ஸை தான் இப்போ வந்து யூடியூப்புக்கு மாற்றிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காம்போசிஷன் டீல இருக்காங்க. செக்ஷன் 10ல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குவார்டர்லி சிஎம்பி 08ல் கட்டுவாங்க. ஜிஎஸ்டிஆர் 4 ஆனுவல் ரிட்டர்னில் ஃபைல் பண்ணுவாங்க. இப்போ அவங்க என்ன அப்படின்னா, அவங்களுக்கு த்ரெஷோல்ட் லிமிட் 1.5 கோடி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மேனுஃபேக்சரருக்கு 1% ரேட் ஆஃப் டேக்ஸு, ட்ரேடருக்கு 1% ரேட் ஆஃப் டேக்ஸு, ரெஸ்டாரண்ட்டுக்கு 5%. ஆனால் இதில் என்ன ஒரு சூட்சுமம் இருக்குன்னா, சப்போஸ் அவங்க சர்வீஸ் செக்டாருன்னு டீல் பண்ணுறாங்க, அது நமக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னா, நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது 20 பார்க்கும்போது அதில் அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ஃபோன் டவருக்கு வாடகைக்கு விட்டு அதில் ரெண்ட் வந்திருக்கும். அது 20 பார்க்க டிடிஎஸ் பிடிச்சிருப்பான். அதை அசஸ் வந்து ப்ரொஃபஷனல்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ரெசிடென்சியல் இன்கம் நிறைய வந்திருக்கும். இப்போ ரெசிடென்சியல் இன்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிஎஸ்டியில் எக்ஸம்ப்டடு, செல்ஃபோன் டவரு டாக்ஸபிள் இன்கம். ஆனால் காம்போசிஷன் டீல இருக்கவர் அந்த செல்ஃபோன் டவருக்கு வாடகைக்கு விடலாமா, இல்லை நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ரெசிடென்சியில் இருக்கிறதுக்கு வாடகைக்கு விடலாமா, அதுதான் இப்போ இஷ்யூ. நமக்கு செக்ஷன் 10ல் ப்ரொவிஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிசீடிங் இயர் டேர்ன் ஓவரில் 5 lakhs ஆர் 10% ஆஃப் தி ப்ரிசீடிங் இயர் டேர்ன் ஓவர் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் போன வருஷம் நம்ம டேர்ன் ஓவர் 40 லட்சம்னா இந்த வருஷம் 5 லட்சம் சர்வீஸ் பண்ணிக்கலாம். போன வருஷம் சர்வீஸ் 80 லட்சம் அப்படின்னா இந்த வருஷம் 80 லட்சத்தில் 10% 8 லட்சம் சர்வீஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் ரெசிடென்சியல் இன்கம் தானே, அது எக்ஸம்ப்டட் தானே, அதனால காம்போசிஷனுக்கு கணக்கு இல்லைன்னு. அப்படி கிடையாது. சர்வீஸ் தான். நமக்கு செக்ஷன் 10ல் சர்வீஸ்ன்னு தான் சொல்லியிருக்கே ஒழிய டாக்ஸபிள் சர்வீஸ், எக்ஸம்ப்டட் சர்வீஸ்னு சொல்லலை. சப்போஸ் எனக்கு ரெசிடென்ஸை வாடகைக்கு விட்டுருந்தாலும், செல்ஃபோன் டவருக்கு விட்டுருந்தாலும், எந்த சர்வீஸாக இருந்தாலும் 5 lakh ஆர் 10% ஆஃப் தி ப்ரிசீடிங் டேர்ன் ஓவருங்கிறது அங்கே பொருந்தும். இதான் என்னுடைய ஜிஎஸ்டி டிப்ஸ். அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.